அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மே 4ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக அமைவதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் சந்திரனுடைய கிரக இணைவும் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மேசராசிக்காரர்களுக்கு வித்திடுகிறது. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே 4 முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைகிறது. மிக முக்கியமாக வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீட்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே 7ஆம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க. புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. புதனும் நீட்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய வலு பெறக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார். எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. என 3 கிரகநிலைகள் மேசராசியை வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீட்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறார். சுக்கிரனும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே 1ஆம் தேதி முதலே ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே 8ஆம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எப்படி பார்த்தாலும் குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது. எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும். ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். குடமாய் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள்காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராகு மற்றும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய 2 கிரக நிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன. மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குரு ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பிற்பகுதியில் கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும்
இறுதியில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் மீனராசியில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். மேசராசியில் வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. பூமிகாரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமம் இல்லை. ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்யாகாரகரான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கேது கன்னிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழல் நிறைந்துள்ளது என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2 குடும்பஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். திருமணம் உள்ளிட்ட பல புதிய முயற்சிகளில் இந்த தருணத்தில் நிச்சயம் நல்லதொரு வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்டபடி வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. அவ்வப்போது ஏற்பட்டு வந்த பல தொல்லைகளும் புதிய வாய்ப்பினால் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் தனி ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே புதிய வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாகவும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையிலும் மிகுந்த வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு என 2 கிரக நிலைகளும் வலுவான அமைப்பில் இருக்கின்றன. சனி லாபத்திலும் குரு தனத்திலும் இருப்பது தொழில்துறை ரீதியாக அதிரடியான ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் லாபம் பல மடங்கு உயர்வதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் பல தடைகள் விலகும். விரய செலவுகளும் கட்டுக்குள் வருவதற்கான யோகத்தை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் முற்பகுதியில் சந்திரனும் பல விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கின்றன. திட்டமிட்டபடி தருணத்தில் பல புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியன் வித்யாகாரகருடன் இணைந்து ஜென்மராசியை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே நிதி நிலைமை சீர் செய்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உங்களது தயாரிப்புகளுக்கு லாபம் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதிலும் சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினருக்கு சற்று அலைச்சல் இருந்தாலும்
கூட லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் என 2 கிரக நிலைகளும் மிக பெரிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளை தேடி யோகம் நிறைந்த ஒரு தருணமாக செய்வதற்கான வாய்ப்பும் புதிய வாய்ப்புகள்ல பெரிய அளவுல வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் மூலமாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம்.